சும்மா வெறுமனே உட்காந்துட்டு டிவைஸை நோண்டிக்கிட்டு 25 தரம் சோசியல் மீடியாவை மெசேஜஸை பார்த்துக்கிட்டு ஒரு நோட்டிபிகேஷனுக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இல்ல டெலிவிஷன்ல இருக்கிற அத்தனை சீரியலையும் விடாம பார்த்துட்டு இது டைமை இன்வெஸ்ட் பண்ணாதது மட்டும் இல்லாம டைமை வேஸ்ட் பண்றதையும் தாண்டி தற்கொலை பண்ணிக்கிறது. இந்த டைமை வேஸ்ட் பண்றதுல கூட உங்கள் வாழ்க்கையை அழிக்கக்கூடிய கருத்துக்களை உள்வாங்கினீர்களானால் சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிறதுன்னு சொல்லுங்கள, பணம் கொடுத்து விஷம் வாங்கி குடிக்கிறது, குடிச்சா பசி அடங்குன்னு கற்பனையில வேற இருக்கிறது. இதை நிறுத்துங்கள். ஒவ்வொரு மணி நேரமும் பிஸியா இருக்கிறது முக்கியம் இல்ல, ப்ரொடக்டிவா இருக்கீங்களான்னு பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையின் குறிக்கோளை நோக்கி செல்றீங்களா பாருங்க. மெயினா நம்ம எல்லாருக்குமே 3 ஆக்டிவிட்டி தாங்க. ஒண்ணு வெல்த் ஜெனரேஷன் ஆக்டிவிட்டி, செல்வத்தை பெருக்குதல், உங்க கேரியரையோ பணத்தை ஏர்ன் பண்ற ஒர்க்கையோ கவனிக்கிறது. 2வது வாழ்வை பெருக்கிற ஆக்டிவிட்டி, அப்படின்னா உங்க ஹெல்த், நல்ல ரிலேஷன்ஷிப், குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்றது, உங்களுடைய வாழ்வை பெருக்குவது. 3வது பரஞானத்தை அடைவது, தியானம், உபனிஷத், சமாதி பழகல். இந்த 3 ஆக்டிவிட்டி தான் நம்ம எல்லாருக்குமே இங்க. அழகா இந்த 3க்கு மட்டும் ப்ரையாரிட்டி கொடுத்து இதை தவிர வேற எதுலயும் காலத்தை வீணடிக்காம ப்ரொடக்டிவா இருக்கிறதுன்னு பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா நீங்கள் வெற்றியாளரே.